ரைஸ்லாட் நியூ இயர் ஆரம்பிச்சாச்சு. அழகாக நாட்கள் கடந்து கொண்டு போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த விஷயம் உங்களுடைய சிந்தையில் வச்சிட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுக்க ஜம்முன்னு இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு எலி இருந்துச்சான். அந்த எலி என்ன பண்ணிச்சான், அந்த ஊரில் இருந்த மேஜிக் மேன் கிட்ட போய் சொல்லிச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எலியாக இருக்கிறத விரும்பலை, எனக்கு எலியாக இருந்தால் ரொம்ப பயமாக இருக்குது, என்னை பூனை துரத்திக்கிட்டே இருக்குது, ஸோ என்னை பூனையை மாற்றிடுங்க அப்படின்னுச்சான். அந்த மேஜிக் மேன் என்ன பண்ணாராம், பார்க்க பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓகே நீ பூனையாயிரு அப்படின்ட்டு பூனையை மாற்றிச்சான். அதுக்கு பிறகு சில நாட்கள் கழிச்சு திரும்ப அதே மேஜிக் மேன் கிட்ட அந்த பூனை வந்துச்சான். சொல்லிச்சான், நான் பூனையாக இருக்க விரும்பலை, பூனையாக இருந்தால் எப்போ பார்த்தாலும் மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது, கஷ்டமாக இருக்குது, மற்ற மிருகங்கள் எல்லாம் என்னை கடிக்க வருது, என்ன நீங்கள் நாயாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அவர் பார்த்தாராம், சரி ஓகே நான் உன்னை நாயாக மாற்றுறேன் அப்படின்னு அந்த மேஜிக் மேன் நாயாக மாற்றினாராம். திருப்பி சில நாட்கள் கழிச்சு அவரை பார்க்க வந்துதான். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டாராம். நான் சொல்லிச்சான், இல்லை நான் நாயாக இருக்கிறதுனால எல்லாரும் என்னை கழு தூக்கி அடிக்கிறாங்க, சின்ன பசங்களாம் நான் ரோட்டில் போகும்பொழுது என்னை ரொம்ப உபத்திரவப்படுத்துகிறாங்க, எல்லாருக்கும் பயந்து பயந்து ஓட வேண்டியதாக இருக்குது, ஸோ என்னை ஒரு புலியாக மாற்றிட்டா நான் யாருக்கும் பயப்பட வேணாம்ல, நான் இந்த காட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு பிறகு அவர் அந்த எலியை புலியாக மாற்றினாராம். புலியாக மாற்றின பிறகு திரும்பி சில மாதங்கள் கழிச்சு அவர்கிட்டயே வந்துச்சான். மேஜிக் மேனுக்கு ஒரே கோபம், ஏய் உன்னை எத்தனை வாட்டி தான் நான் மாற்றுறது, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சொல்லிச்சான், எனக்கு புலியாக இருந்தால் வேடனை பார்த்து பயமாக இருக்குது, வேடன் வந்துடுறாரு, ஒரு பக்கம் சிங்கம், இந்த காட்டில் என்னால் ஜீவிக்கவே முடியல, தயவு செய்து என்னை வேடனாக மாற்றுங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு சரி வேடனா இரு அப்படின்னு சொல்லி வேடனா அந்த மேஜிக் மேன் மாற்றினார். திரும்பவும் சில மாதங்கள் கழிச்சு திரும்ப வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிச்சு, நான் வேடனாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா என்னை மனுஷங்க ஒரு பக்கம் மனுஷங்களை பார்த்து எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது, ஒரு பக்கம் நான் வேட்டைக்கு போகும்பொழுது மிருகங்களை பார்த்தும் எனக்கு பயமாக இருக்குது கடிச்சிடும்ன்ட்டு, ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ நான் என்னவா மாறலான்னு யோசிக்கிறேன் போது அவருக்கு ஒரே கோவம், எலி மேலே கோவம் வந்துட்டு, நீ பூனையாக இருக்கவோ புலியாக இருக்கவோ இல்லை நாயாக இருக்கவோ எதுக்குமே லாய்க்கு கிடையாது, நீ எலியாவே இருன்னு சொல்லி அதை திரும்ப எலியாவே மாற்றினாராம். அவர் அப்போ ஒரு விஷயத்த சொன்னாரு, மாற வேண்டியது உன் உருவம் கிடையாது, உன் மனசுதான் மாறணும், ஏன்னா உனக்கு எதை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் பயம், ஸோ நீ பழையபடி எலியாவே இருன்னு சொல்லி எலியாவே மாத்திட்டாராம். இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுது பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றேன், மாற வேண்டியது நம்ம மனசு. நம்ம எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, எது செஞ்சாலும் பயம், நம்மளுடைய தாட்ஸ் இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு பல விதமான யோசனைகள், நம்ம பயப்படுற